காலாவதியாகும் அரசியல் கட்சிகள் இந்தியா முழுவதும் 474 கட்சிகளை வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீதிமன்றத்தை நாடி போன கட்சிகள்னு பார்த்தா டெல்லியில் 2, கேரளாவில் 9, தமிழ்நாட்டில் ஒரு 7 கட்சிகள். தேர்தல் என்பது ஜனநாயகத்தோட ஒரு திருவிழா. அதை நடத்துறது வந்து தேர்தல் ஆணையம். அதில் வந்து என்னென்ன ஊழல்கள் நடக்குது, என்னென்ன மிஸ்யூஸ் நடக்குது. தேர்தல் ஆணையத்தில் தங்களோட கட்சி பேரை பதிவு பண்ணிட்டு அந்த பதிவின் மூலமா நன்கொடை வசூல் பண்றாங்க. நன்கொடைக்கு வந்து இது கிடையாது, டாக்ஸ் கிடையாது. நன்கொடை மாதிரி தெரியலையே. தமிழ்நாட்டில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கு ரத்தம் இருக்கு. அப்புறம் வந்து ஜவாஹிருல்லா மனிதநேய ஜனநாயக கட்சி, அதில் வந்து 2 அன்சாரி, தமீம் அன்சாரி, ஹாரூன் ரஷீத் 2 பேர். அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அது ஜான் பாண்டியனோட கட்சி. லவ்வர்ஸ் பார்ட்டி அது வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சீரியஸா கட்சி நடத்துற மாதிரி தெரியல எனக்கு. நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, உங்களோட வேலை அரசியல் இருக்கிறது தான், தேர்தல் நிற்கிறது தான். தேர்தலில் நிற்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா பலர் வந்து இதுல போட்டி போட்டவங்களும் இருக்காங்களே, ஆனா வேறு சின்னத்துல போட்டி போடுறாங்க இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் ரத்து செய்வது தனிநபர் அல்ல, தனிநபர் பதிவு அல்ல, கட்சியை தான் ரத்து செய்யலாம். அப்போ டிஎம்கே தனது பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும்னா இப்ப நிறைய பேருக்கு அது இப்போ ஏன்னா தேமுதிக உள்ள போயிருக்கு, ஓபிஎஸ் போய் இன்னைக்கு சந்திச்சிருக்காரு, இவர்களை எல்லாம் அகாமடேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற போது அப்போ உதயசூரியன் நில்லுங்க தானே சொல்ல போறாங்க. அவர்கள் சின்னத்துல நிற்பது, இவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலான்னு. என்னோட எம்எல்ஏன்னு கிளைம் பண்ண முடியல. இன்னொன்னு, சட்டமன்றத்துல கொரோடாக்கு எதிராக இவங்க எதுவுமே செயல்பட முடியாது. வருஷம் கட்சிகள் பதிவு பண்றது வந்து எண்ணிக்கை அதிகமாயிட்டு தானே இருக்கு. நேத்து பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2001 இந்தியாவில் இருந்த கட்சிகளோட எண்ணிக்கை 570. 2021 அப்படியே வந்து 2800 கட்சியா மாறுது. 2019 நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட கட்சிகள் வந்து 600 சில கட்சிகள் தான். ஓகே, ஆல் ஓவர் இந்தியா அவ்வளோதான் போட்டிடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது நடத்தக்கூடிய தேர்தலில் பங்கு பெறணும். அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறாங்க, சட்டமன்ற தேர்தல் நடத்துவாங்க, அப்புறம் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்துவாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது இல்லை. வணக்கம் தோழர். அதாவது காலாவதியாகும் அரசியல் கட்சிகள் 6 ஆண்டுகள் தொடர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும், அதாவது பார்லிமெண்ட்டோ இல்லை அசம்பிளிலோ போட்டி போடாத தேர்தல் கட்சிகள் வந்து காலாவதி ஆகிடும், செல்லாத இனிமே அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு முன்பு. அதை எதிர்த்து தமிழகத்தை சார்ந்த கட்சிகளும் கேரளாவில் ஒரு சில கட்சிகளும் வழக்குக்கு போனாங்க. அந்த வழக்கு என்ன நிலைமையாச்சு, எந்தெந்த கட்சிகள் தமிழகத்தில் முக்கியமான கட்சிகள் நீக்கப்பட்டது, அப்போ அந்த வழக்கில் என்ன நடந்தது? இந்தியா முழுவதும் 474 கட்சிகளை வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீதிமன்றத்தை நாடி போன கட்சிகள்னு பார்த்தா டெல்லியில் 2, கேரளாவில் 9, தமிழ்நாட்டில் ஒரு 7 கட்சிகள். ஓகே, இவங்க தான் போயிருக்காங்க. இவ்வளோ 400 பேரில் இவங்க தான் போயிருக்காங்க. அதுதான் நீதிபதி கேட்குறாரு. ஓகே, 474 கட்சியை வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் ஒரு 17 பேர் தான் இந்தியா முழுவதும் போயிருக்காங்கன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் செய்கிறது கரெக்டு தானே அர்த்தம் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தது? அதுக்கு பின்னாடி உள்ள பாலிடிக்ஸ் என்ன, இது காரணம் என்ன? அதாவது ஜனநாயகம், தேர்தல் என்பது ஜனநாயகத்தோட ஒரு திருவிழா. அதை நடத்துறது வந்து தேர்தல் ஆணையம். அவங்க அதை ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை. அதில் வந்து என்னென்ன ஊழல்கள் நடக்குது, என்னென்ன மிஸ்யூஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க வந்து அக்கறைப்படுறாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதில் வந்து 3 RUPPs, பதிவு பெற்ற அங்கீகாரம் பெறாத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், 3 கட்சி இந்தியாவில் 1230 கோடி ரூபாயை வந்து இது டிரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 150 வங்கிகளில் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பணத்தை. அவங்கள்ட்ட ஒரு இன்வாய்ஸ் கிடையாது, ஒரு பில் கிடையாது, ஒரு இதுவுமே கிடையாது. எப்படி நீங்கள் இதெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க? இவ்வளோ பணத்தை வந்து அவங்க எப்படி அந்த அரசியல் கட்சிகள் பணம், அதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்குதா? அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு இல்லையா, அது 29B நன்கொடை வசூலிப்பதற்கு வந்து அனுமதி கொடுக்குது. ஓகே, 29C வந்து வசூலிக்கப்படும் நன்கொடைக்கு டாக்ஸ் கிடையாது. ஓகே, இதெல்லாம் யாருக்கு வரும்னா பதிவு பெற்ற கட்சிகள், 29A படி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு தான் இந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அதனால
தேர்தல் ஆணையத்துல தங்களோட கட்சி பேரை பதிவு பண்ணிட்டு அந்த பதிவின் மூலமா நன்கொடை வசூல் பண்றாங்க. நன்கொடைக்கு வந்து இது கிடையாது, டாக்ஸ் 1000 கோடிலாம் நன்கொடை மாதிரி தெரியலையே. நன்கொடை வசூல் பண்ணிருப்பாங்க, இல்ல அது வந்து மணி லாண்டரிங்ல உள்ள போட்டு எடுத்துக்கலாம், என்னன்னு தெரியல. அப்ப இதை வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ண இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மிஸ்யூஸ் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்கும்போது தான் அவன் வந்து பார்க்குறான். அவன் வந்து தேர்தல் ஆணையம் காலந்தோறும் வந்து இப்போ 474 கட்சியை வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது புதுசு இல்லை, போன வருஷம் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி 200-300 கட்சிகளை தூக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க யாரும் திரும்பி வர்றதில்லை. இவங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் பதிவு ரத்தாயிருக்கு, யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கு ரத்தாயிருக்கு. அப்புறம் வந்து ஜவாஹிருல்லா மனிதநேய ஜனநாயக கட்சி, அதில் வந்து 2 அன்சாரி, தமீம் அன்சாரி, ஹாரூன் ரஷீத் 2 பேர். அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அது ஜான் பாண்டியனோட கட்சி. அப்புறம் வந்து அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, ஐசக் ஐயா அப்படின்னு ஒருத்தர், அவரோட கட்சி. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அது ஜான் பாண்டியனோடது. இன்னொன்று வந்து அனைத்து மக்கள் நீதி கட்சி, யோசான் அப்படின்னு ஒருத்தர். ஆல் இண்டியா பார்ட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், அதுக்கு வந்து டாக்டர் இளங்கோவன் ஒருத்தர். மொத்தம் இந்த 7 பேர் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. லவ்வர்ஸ் பார்ட்டின்னு கூட ஒன்று இருந்தது. அது வந்து 474 கட்சியை வந்து டீலிஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அது இந்தியன் லவ்வர்ஸ் பார்ட்டி. ஓகே, அவங்களையும் தூக்கியிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போறாங்க. இவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிபதி என்ன கேட்குறாருன்னா, நீங்க வந்து கடந்த 6 வருஷமா எந்த தேர்தலையும் பங்கு பெறல. 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதில் எதுலேயுமே நீங்கள் பங்கு பெறலைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. நீங்கள் இவ்வளோ பணம் வசூல் பண்ணுறீங்க, உங்களோட வேலை அரசியலில் இருக்கிறது தான், தேர்தல் நிற்கிறது தான். தேர்தலில் நிற்காம நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. இவங்க வந்து எங்களுக்கு வந்து எங்களோட ஜனநாயக உரிமை பாதிக்கப்படுது, எங்களுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஜனநாயக உரிமை பாதிக்கப்படுதுன்னு கட்சிகள் சொல்லுது. அப்போ நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, ஒரு ஜனநாயக உரிமை பாதிக்கப்படுதா நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு இருக்கணும், நீங்கள் கேட்குறத பார்த்தா அவருடைய பார்கெனிங் பவர் தான் பாதிக்கப்படுது அப்படிங்கிற லெவலில் தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். ஆனால் பலர் வந்து இதில் போட்டி போட்டவங்களும் இருக்காங்களே, ஆனால் வேறு சின்னத்தில் போட்டி போடுறாங்க இல்லையா? ஆமாம், அது வந்து ஒரு கேமோஃப்ளேஜ் நடவடிக்கை. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து கரண்ட் எம்எல்ஏ, நான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, என்ன எப்படி நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடலைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் இவங்க கட்சியை விட்டுட்டு வேற ஒரு கட்சியில், திமுகவில் அதில் உறுப்பினராகி அவங்க கொடுக்குற ஃபார்ம் ஏ ஃபார்ம் பிஏ வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து தான் இவங்க வந்து தேர்தலில் நிற்கிறாங்க. ஸோ அவங்க கட்சியோட உறுப்பினர் ஆகிடுறாங்களே தவிர தனிநபராக அவங்க வந்து சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஆனால் அவரோட கட்சி வந்து அரசியலில் இல்லை, தேர்தலில் போட்டியிடலை. அதுதான் இப்போ கேள்வி. எலெக்ஷன் கமிஷன் ரத்து செய்வது தனிநபர் அல்ல, தனிநபர் பதிவு அல்ல, கட்சியை தான் ரத்து செய்யலாம். ஏன்னா நீ 6 வருஷம் பதிவு பண்ணல. ஏன்னா அவனோட விதிமுறையில் நீ பங்கு பெறும்போது, அதாவது அப்ளிகேஷன் நீ போடும்போது அவனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஒரு இது இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து 5 வருஷத்துக்குள்ள, பதிவு பெற்ற 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் போட்டியிடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்ரி பண்ணணும். இன்னொன்று, அப்படி பதிவு பண்ணனா 6வது வருஷம் உங்களை தூக்கிடுவோம் அப்படின்னு அதுலேயே இருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் தேர்தலில் பங்கு பெற்றுட்டே இருக்கணுங்கிறதும் அதில் ஒரு விதி. இப்போ இந்த விதிலாம் தெரிஞ்சுட்டு தான் இவங்க வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதை கான்ஷியஸ்லி அதை வந்து ஒமிட் பண்ணுறாங்க. ஓகே. சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, 2014 தான் இந்த கைட்லைன்ஸ் வருது. இதில் முக்கியமான விஷயம் வந்து தேர்தல் ஆணையத்துடைய கைட்லைன் தான் வந்து இதை வந்து சொல்லுது. 6 வருஷமாக நீ தேர்தலில் போட்டி இல்லைன்னா அவனை தூக்குறேன்னு. இவங்க என்ன கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கைட்லைனுக்கு வந்து அவ்வளோ பவர் இல்லை, சட்டத்திற்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்யூட்டரி லாக்கு இருக்கக்கூடிய பவர் கைட்லைனுக்கு இல்லை. இட் இஸ் ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் தான், எக்ஸிக்யூஷன் பர்பஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர இது எங்கள் மேலே திணிக்கக்கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கட்சிகள் சொல்லுது. அதுக்கு சில வழக்குகள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெர்சஸ் இந்தியன் சோஷியல் ஃபாரம் சம்திங், அது அந்த வழக்கை அவங்க சொல்கிறாங்க. அந்த வழக்கில் என்னென்னா, கட்சி பதிவை 29A மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 29A படி கட்சி பதிவை நீக்கணும்னா 3-4 கண்டிஷன் போடுறாங்க. என்னென்னா, நீங்கள் தவறுதலான முறையில் அந்த கட்சி பதிவை நீங்கள் செஞ்சுருக்கணும் பை மிஸ்ரெப்ரசன்டேஷன், அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் உங்கள் கட்சி ஈடுபட்டிருக்கணும், அல்லது இந்திய அரசமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம், இதுக்கு முரணா இது மேல் நம்பிக்கை இல்லாமல் உங்கள் கட்சி போய்விட்டால், உங்களோட கட்சியினுடைய கான்ஸ்டியூஷன் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு முரணாக இருக்கும் பட்சத்தில்
உங்களை தூக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் தூக்கணும்னு இருக்கு. நீங்கள் வந்து சிம்பிளாக 6 வருஷம் போட்டி இல்லைங்கிறத வச்சு நீங்கள் எங்களை பதிவை ரத்து செய்யக்கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கட்சி இப்போ மனுதாரர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வழக்குக்கு பின்னாடி நிறைய வழக்குகள் இருக்குது. மொஹிந்தர் சிங் கில் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வழக்கு இருக்குது. அதில் வந்து இந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அரசு சட்டமன்றமோ அல்லது நாடாளுமன்றமோ ஏதேனும் விதிமுறையை வகுத்திருந்தால் அந்த விதிமுறைக்கு மீறாமல் தேர்தல் ஆணையம் நடக்க வேண்டும். அப்படி விதிமுறைகள் ஏதும் இல்லாத பட்சத்தில் சில சைலண்ட் ஏரியாஸ் இருக்கும், சில வேக்யூம் ஏரியாஸ் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் நல்ல ஒரு வானளாவிய அதிகாரத்தை கொண்டிருக்குன்னு ஆர்டிகல் 324 படி அவங்க சொல்கிறாங்க. ரிசர்வாயர் ஆஃப் பவர் ஃபார் கண்டக்டிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்னு. ஸோ அவங்க இந்த இதை வந்து அதுலேருந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்களுடைய ஜனநாயக உரிமையை நீங்கள் பறிக்கக்கூடாது அப்படின்னா, ஜனநாயக உரிமை இருக்குது, அது நீங்கள் தான் வேணும்னே பயன்படுத்தலை, அதான் நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உங்களை குற்றச்சாட்டு வைக்குது. இதுக்கான ஒரே வந்து வழி இவங்க மீண்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் கண்டெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ இன்னொரு சின்னத்தில் நிற்கிறதுன்றது எந்த அளவுக்கு இவர்கள், ஏன்னா அப்போது டிஎம்கே தனது பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும்னா இப்போ நிறைய பேருக்கு அது இப்போ ஏன்னா தேமுதிக உள்ள போயிருக்கு, ஓபிஎஸ் போய் இன்னைக்கு சந்திச்சுக்கிறாரு, இவர்களையெல்லாம் அகாமடேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற போது அப்போ உதயசூரியன் இல்லைங்க தானே சொல்ல போகிறாங்க. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி பெருங்கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இவர்கள் போய் அவர்களிடம் சரண்டர் ஆகிறது, அவர்கள் சின்னத்தில் நிற்பது, இவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலான்னு. இவங்களுக்கு களத்தில் அவ்வளோ வலிமை இருக்காது, ஈஸியாக அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதில் ஜவஹர்லாவாக இருக்கட்டுமே, நம்ம ஜான் பாண்டியனுமா இருக்கட்டுமே, இல்லை வந்து விசிகேயில் கூட உதயசூரியன் நிற்க வைக்கிறாங்க, இப்போ அதுக்கு மதிமுக கூட உதயசூரியன் நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கான ஏன்னா நான் என்னோட எம்எல்ஏன்னு கிளைம் பண்ண முடியல, இது இத்தனை எம்எல்ஏ இருந்தால் தான் இத்தனை எம்பிஸ் கிடைக்கும், இதெல்லாம் கூட இந்த கணக்கெல்லாம் கூட. ஆமாம், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பலம். திமுக வந்து என்னோட எம்எல்ஏன்னு சொல்லலாம். இன்னொன்று ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வச்சுங்க, இவங்க வெளியில் போக முடியாது. இன்னொன்று சட்டமன்றத்தில் கொறடாக்கு எதிராக இவங்க எதுவுமே செயல்பட முடியாது. ஸோ அவங்களுடைய வசமாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்து போகிறது வந்து நம்ம எளிமையாக ஜெயிக்கிறதுக்காக போயிடலாம் அப்படிங்கிறது இவர்களுடைய கட்சி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை, தொடர்ந்து நம்ம ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக இவங்க அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் செய்து அந்த இதில் போய் சேர்றாங்க. ஆனால் என்ன ஆகுனா இந்த மாதிரி கட்சி தான் பறிபோகும். ஆனால் நீதிமன்றம் இப்போ மார்ச் மாதம் 2வது வாரத்தில் நம்ம இதை மறுபடியும் ஃபைனல் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே தேர்தல் ரொம்ப நெருங்கிடும், இல்லைன்னா ஆல்மோஸ்ட் மிடில் இருக்கும். அப்போ எப்படி இந்த கட்சிகள்லாம் போட்டி போடுவோம் இந்த முறை? ஆமாம், இந்த முறை எப்படி இந்த தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு இவங்களால போட்டி போட முடியாது. இவங்க வந்து இப்போ இந்த இம்ப்யூண்ட் ஆர்டருக்கு எதிராக தான், இந்த பதிவு நீக்கத்துக்கு எதிராக இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. போய் இவங்களுடைய இடைக்கால கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் போட்ட இந்த தடையை வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இவங்க வந்து பேசுனதுன்னா ஃபைனல் ஹியரிங் அளவுக்கு பேசுகிறாங்க. பல முறை நீதிபதி சொல்லிட்டாரு, நீங்கள் பேசுகிறது இன்ட்ரீம் ரிலீஃபுக்காக தான், ஒருத்தர் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம், அரை மணி நேரம் எடுத்துக்கலாம், ஒருத்தர் நீங்கள் வந்து மணிக்கணக்காக எடுத்து பேசிகிட்டே இருக்கீங்க, இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நான் மொத்த முடிவுரையே எழுதிடுவேன் அப்படின்னு அவங்க பல முறை எச்சரிக்கை விட்டார். இவங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஆர்வத்தினால பேசினாங்க. இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தோடைய இந்த இம்ப்யூண்ட் ஆர்டருக்கு வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க வந்து அதில் ஒரு ஃபைனல் ஹியரிங்கை வந்து மார்ச் 2nd வீக்கில் நடத்துகிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறதுல ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது. ஏன்னா இவங்க இப்போ உடனே உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போக முடியாது. கரெக்ட், போனால் போய் முடிச்சுடுவாங்க. இன்னும் 2-3 வாரத்தில் வரப்போகுது, முடிச்சுட்டு வாங்க, நீங்கள் அதுக்குள்ளே ஏன் வந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மார்ச் கூட இவங்க 2nd வீக்ன்றது கூட டைம் இருக்கும். ஒருவேளை இதுக்கு வந்து ஸ்டே கொடுத்தாடுறான் அப்படின்னா அப்போது நாமினேஷன் இதுக்கெல்லாம் டைம் இருக்கும்ல. நான் இந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கு நாமினேட் பண்ணுறதுனா டைம் இருக்கும், நாமினேஷன் டைம் இருக்கும். ஆமாம், பட் ஆனால் இது இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சீரியஸாக கட்சி நடத்துகிற மாதிரி தெரியல எனக்கு. திமுகட்டையோ இல்லைன்னா வந்து இரட்டைலைட்டோ அவங்க கூட தானே அவங்களுக்கான கூட்டணின்ற இதில் அப்படியே போயிட்டு சரண்டர் ஆகிறது தானே. அதுதான் நடக்கும், அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க திமுக போய் சரண்டர் ஆகும்போது அவங்க கட்சி உறுப்பினர் ஆயிடுறாங்க. அது நீதிபதி கேட்குறாரு, அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவராக பதிவு செஞ்ச ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சியில் உறுப்பினராகி உங்கள்கிட்ட வந்து மனு செய்யும்போது, வேட்புமனு தாக்கல் செய்யும்போது நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. எலெக்ஷன் கமிஷன் கேட்குறாரு, நீங்கள் உடனே ரிஜெக்ட் பண்ணலாமே, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நீ இன்னொரு கட்சியோட தலைவர்,
நீ வந்து இந்த இதில் மெம்பராகி வந்து நிற்கிற, எப்படி நான் அதை ஒத்துக்கிறது அப்படின்னு நீ சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது அதில் என்னென்னா அந்த திமுகவில் உறுப்பினரான பிறகு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ரெண்டுமே வந்து அந்த கட்சி தலைவர் கொடுக்குற அங்கீகாரம். ஓகே, அது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்க வேண்டியது. அப்போ அவங்க அதை கொடுக்கும்போது பப்ளிக்ல இருந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் வருதா அப்படிங்கிறது தான் விதிமுறை. ஓகே, அன்னைக்கு அந்த மனுக்கள்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது பப்ளிக்ல இருந்து ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் வந்ததுன்னா அதை காரணம் காட்டி இவர் வந்து இந்த கட்சி தலைவர், இந்த கட்சியில வந்து இவர் உறுப்பினரா சேர்ந்து இப்போ வந்திருக்காரு, இது வந்து ஒரு ஏமாற்று நடவடிக்கை, இதை இவர் மனு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கிறது நியமனம் பண்ணும்போது இவர் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரே நிறைய பேரை உள்ளவே விட மாட்டாரு அலுவலகத்துக்குள்ள. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வருஷா வருஷம் கட்சிகள் பதிவு பண்றது வந்து எண்ணிக்கை அதிகமாயிட்டு தானே இருக்குது. கரெக்டா, 2 பேர் ஒருத்தர் கொஞ்சம் பாப்புலராயிட்ட போய் கட்சி பதிவு பண்ணிடுறாங்க. இப்ப கூட சமீபத்துல இந்த ஒரு வாரத்துல கூட நிறைய புது புது கட்சிகள் வச்சிருக்கு. நேத்து பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. இது மாதிரி கட்சிகள்லாம் டெய்லி அதிகரிச்சு தானே போயிருக்கு. கட்சி பதிவு செஞ்சுட்டா தோழர், அதுல வந்து சில நன்மைகள் இருக்கு, கட்சிக்கு நன்மை இருக்கு. என்னன்னா அந்த பேலட் பாக்ஸ் அல்லது பேலட் பேப்பர்ல பதிவு செஞ்ச கட்சியோட பேர் மேல வரும். ஓகே, சுயேட்சை பேர் கீழே வரும். இப்போ இவங்க ரத்து செய்யப்பட்டா இவங்க தீர்ப்பு கீழே தான் போய் ஆகணும். இன்னொன்று ஸ்டார் கேம்பெயினர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கான செலவுகள் வந்து அந்த வேட்பாளரோட செலவுல வந்து அடங்காது. ஓகே, அடங்காது. அது ஒரு பெரிய இவங்களுக்கு பெனிஃபிட். பொது சிம்பிள், காமன் சிம்பிள் கிடைக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நாங்கள் போட்டி போடும்போது ஒரு சிம்பிளை வந்து எல்லா இடத்துலையும் ஒதுக்கிறதுக்கான ஒரு காமன் சிம்பிள் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது இல்லாமல் நன்கொடை, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஆமாம், இவங்க வந்து கட்சிக்கான ஐடி பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐடி ரிட்டர்ன்ஸ் பதிவு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எல்லா இவங்களுடைய நன்கொடையெல்லாம் சொன்னாங்கன்னா அதுலேருந்து அவங்க விலக்களிச்சாங்கன்னா அதை வச்சு அவங்க ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பதிவுகளே வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டாக இருக்கு போல இருக்கு. யூ ஹேவ் டு அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். ஏன்னா இவங்க பதிவு பண்ணுறதே இல்லை தோழர். 2001 இந்தியாவில் இருந்த கட்சிகளோட எண்ணிக்கை 570. 2021 அப்படியே வந்து 2800 கட்சியாக மாறுது. 20 வருஷத்தில் ஒரு 400% அதிகமாகுது. ஸோ இப்போ அதில் 2019 2800 கட்சி இருந்தாலும் தேர்தலில் போட்டி 2019 நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட கட்சிகள் வந்து 600 சில்லற கட்சிகள் தான். ஓகே, ஆல் ஓவர் இந்தியா அவ்வளோதான் போட்டிடுறாங்க. அப்போ அந்த கட்சிகளை வந்து அவங்க வேற விதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆனால் இந்த சிறிய கட்சிகளுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குல்ல தோல், அவங்க நினைச்சாங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அந்த கட்சி அதே பேரை வச்சு கூட அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியும்ல. கண்டிப்பாக தோல். அதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன தடை விதிக்குமா? அதுக்கு தடை கிடையாது. இப்போ இவங்க இந்த கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய ஒரு முக்கியமான ஸ்டாண்ட் என்னன்னா, 6 வருஷம் நீங்கள் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் போட்டியில்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டிட்டு இருக்கேன். லோக்கல் பாடி எலெக்ஷன் மட்டும் என்ன மக்களுடைய பிரதிநிதிகள் கிடையாதா? இது ஜனநாயகம் தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்க இந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, 2014 கைட்லைன்ஸ், இது என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது நடத்தக்கூடிய தேர்தலில் பங்கு பெறணும். அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்துகிறாங்க, சட்டமன்ற தேர்தல் நடத்துவாங்க, அப்புறம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்துவாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது இல்லை. எல்லாரும் வெளிப்படையாக மொட்டையாக பார்க்கும்போது பார்த்தா இதுவும் தேர்தல் ஆணையம்னு தோணும். ஆனால் மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் வந்து இது வராது. இது வந்து என்டையர் வந்து 73rd 74th அமெண்ட்மெண்ட்டில் பஞ்சாயத்து ராஜ் ஆக்டின் கீழே இது வரக்கூடியது. அதனால் நீ இதில் எத்தனை முறை போட்டிட்டாலும் சரி, இதில் நீ என்னவா இருந்தாலும் சரி, அது என்னோட கணக்கிலே வராது, அது வேற இது வேற அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சமீபத்தில் கேரளாவில் நடந்த இதே பாதிக்கப்பட்ட கட்சிகள் 9 பேர் போனாங்க. அதில் வந்து உடனடியாக லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வருது, அதில் நாங்கள் பங்கு பெற அனுமதி வேணும்னு கேட்டப்ப தேர்தல் ஆணையம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை வச்சு இவங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, கேரளாவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷனில் பங்கு பெறலான்னு சொல்கிறீங்க, பதிவு ரத்தான கட்சிகள், இங்கே வந்து நீங்கள் எங்களுக்கு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வேற இது வேற. இங்கே கூட இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் பங்கு பெறதுக்கு எந்த தடையும் கிடையாது. சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தான் இங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கணக்கில் எடுத்துக்கப்படும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பார்ட்டியை வந்து லோக்கல் பாடிக்கு தனியாகவும் பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் தனியாகவும் பண்ணுறதில்ல. அப்புறம் முதல்ல வந்து ஒரு 1996 2000 வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையமே இவங்க கட்சிக்கான பதிவுகள் எல்லாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 பிறகு மாறிடுச்சு. இவங்க அடாப்ட் பண்ணுறது எதுனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க பதிவு
அவங்க பதிவில் வர்ற எலக்டர் ரோல்ஸு அதை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. மாநில தேர்தல் ஆணையம் அட்டானமஸாக முன்னாடி இருந்தாங்க, இப்பயும் அட்டானமஸாக செயல்படுறாங்க. ஆனால் இது வேற ஆக்ட் அது வேற ஆக்ட்டுங்கிறதால வந்து இது அப்ளை ஆகாதுங்கிறாங்க. இந்த சின்னமே வந்து இந்த கட்சியுடைய பதிவுங்கிறதே வந்து சிம்பிள்ஸ் ஆர்டர்லேருந்து வருது. சொல்ல 1968 தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பொதுவான சின்னம் ஒதுக்கணும் அப்படிங்கும்போது தான் ஒரு கட்சியை பதிவு செய்யணுங்கிற தேவையே வருது. அந்த சிம்பிள்ஸ் ஆர்டரில் தான் இந்த கட்சி பதிவை வந்து பண்ணணுங்கிறதுக்கான இது எழுதுறாங்க. பிறகு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்த பிறகு சிம்பிள் ஆர்டரில் இருந்த அந்த கிளாஸ் எடுத்து இதில் போட்டுக்கிட்டு அதில் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பொது சின்னம் கொடுக்கணும், அந்த பொது சின்னம் கொடுக்கணும்னா கட்சி பதிவு பண்ணணும், கட்சி பதிவு பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும், இப்படி சட்டம் எவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் தொடர். நன்றி தொடர்.